ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்க்குரிய மீனிங் வந்து மாறி இப்போ சொசைட்டியில் வேறு மாதிரி மீனிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ பிரெயின் ஃபாகுன்னு நாங்கள் மீன் பண்ணுறது வந்து நிறைய பேர் வந்து போர் அடிக்குது, எனக்கு வேறு எதுவும் பண்ணதில்லை, அதனால் நான் பெட்டில் உருண்டுட்டு பார்க்குறேன், ரொம்ப டயர்டாக இருக்குது, வேறு எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை, அதனால் நான் உருட்டுறேன். வேண்டாம். படுக்கும் போது 2 meters அவே. எப்போயுமே வந்து நம்ம கைபேசி வந்து நம்மளுக்கு ஃபிசிக்கலி அப்ரோச் பண்ணாத டிஸ்டன்ஸில் இருக்கணும். நான் இன்னைக்கு 10 மணிக்கு தூங்குறேன், நான் நாளைக்கு 11 மணிக்கு தூங்குறேன், அடுத்த நாள் 9 மணிக்கு தூங்குறேன், அதுக்கு அடுத்த நாள் 12 மணிக்கு தூங்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயின் வந்து டிப்ரெஷன் போகிறதுக்கு ஜாஸ்தி சான்ஸ் இருக்குது. ஸோ டிமென்ஷியா வந்து நம்ம ஒரு ஓல்டேஜ் டிசீஸ் அப்படின்றது வந்து ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன். குழந்தைகளுக்கு எந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்களா? சில வளர்ந்த குழந்தைகள்லாம் இருக்காங்க எங்களை மாதிரி, அவங்க அடிக்ஷன் அந்த மாதிரி சோஷியல் மீடியா அந்த மாதிரி அடிக்ஷனில் இருக்காங்க. அதுலேருந்து மீள்றதுக்கு ஏதாவது நீங்கள் சொல்கிற அட்வைஸ் ஏதாவது இருக்கா? நம்பர் 1 வந்து எதுக்காக நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்கணும். நிறைய பேர் வந்து போர் அடிக்குது, எனக்கு வேறு எதுவும் பண்ணதில்லை, அதனால் நான் பெட்டில் உருண்டுட்டு பார்க்குறேன், ரொம்ப டயர்டாக இருக்குது, வேறு எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை, அதனால் நான் உருட்டுறேன். வேண்டாம். அந்த மாதிரி காரணங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி நைட் டைம் நான் வந்து 10 மணிக்கு பெட்டுக்கு போகிறேன், ஆனால் அப்போ தான் நான் அந்த ஷோவை பார்க்க போகிறேன் அப்படின்னு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பார்க்குறது, சிலர் வந்து அதுவும் மேலே பார்க்குறது. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளே மைண்ட்ஃபுல்லாக எதுக்காக நம்ம பண்ணுறோம், இது பண்ணுறத தவிர வேறு ஏதாவது பண்ணலாமா? இப்போ போர் அடிக்கிறதுக்காக நான் ஃபோன் எடுக்கிறேன் அப்படின்னா நான் வந்து அந்த டைமில் வேறு என்ன பண்ணலாம், என்னோடய லீஷர் ஹாபீஸ் என்ன, நான் புக் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா, இல்லை வேறு ஏதாவது பண்ணணும்னு ஆசை, என் ஃப்ரெண்டுக்கு பேசணுமா, அம்மாவுக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசணுமா, அதெல்லாம் வந்து நம்ம அந்த டைம் பிளான் பண்ணி பண்ணுறது நல்லது. அதே மாதிரி நைட்டு நீங்கள் 10 மணிக்கு போய் படுத்து தூங்க போகிறது இல்லைன்னா எதுக்காக 10 மணிக்கு போய் படுக்கிறீங்க? அதனால தானே ஃபோன் யூசேஜ் வருது. டில் யூ ஆர் டயர்ட், நீங்கள் வந்து உங்களோட வேலைகள் என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை வேலைன்னு இல்லை, லீஷர் ஆக்டிவிட்டீஸ் எவ்வளவோ இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இன்டல்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் படுக்கும் போது 2 meters அவே. எப்போயுமே வந்து நம்ம கைபேசி வந்து நம்மளுக்கு ஃபிசிக்கலி அப்ரோச் பண்ணாத டிஸ்டன்ஸில் இருக்கணும். அதாவது நான் எஞ்சி போய் தான் எடுக்கணும்னா நம்ம பண்ண மாட்டோம், ஏன்னா அதில் ஒரு பிளாக் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பண்ணலாம். கொஞ்சம் எப்பயுமே ஃபோனை கொஞ்சம் தள்ளி, இல்லை நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் ஆஃப் பண்ணி வைக்கிறது. ஒரு வேலை நான் பண்ணணுன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணி இருக்கணும், அது வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. ஸோ நிறைய பேர் இப்போ ஐஃபோன் யூஸ் பண்ணுறாங்களா, ஐ வாட்சும் அங்கே வந்து வைப்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம அட்டென்ஷன் ஸ்பேனை நம்மளே கெடுத்து விட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிறது பெட்டர். ஓகே மேம், இப்போ நீங்கள் சொன்ன பிரச்சனைகள் நிறைய பேர் பண்ணுவாங்க, நிறைய பேர் பண்ணலாம், நான் பண்ணல. பண்ணுறவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் ஓகே சீரீஸ் பார்த்துட்டு லேட்டாக தூங்குறேன், ஆனால் நான் தான் காலைல 8 மணி நேரம் லேட்டாக ஒரு 11 மணிக்கு எழுந்திரிச்சிட்றானே, அதில் எதுவும் பிரச்சனை இருக்குது? அந்த தூக்கம் நைட்டு தான் 8 மணி நேரம் தூங்கணுமா, இல்லை பொதுவாக 8 மணி நேரம் தூங்கணுமான்ற ஒரு சந்தேகம் எல்லார்ட்டையுமே இருக்குது. இந்த 8 மணி நேரம் அப்படின்றதே வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு நார்மேட்டிவ் நம்பர். இப்போ அதுதான் கண்டிப்பாக 8 மணி நேரம்னு கிடையாது. நம்ம ஸ்லீப் வந்து எவ்வளோ நம்மளுக்கு ரிக்வயர்மெண்ட் ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு. இப்போ எனக்கு வேறு, உங்களுக்கு வேறு, ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு சென்ஸ் ஆஃப் இது நம்ம பாடிக்குரிய ஸ்லீப். அது வந்து நம்ம ப்ராடாக பார்த்தோன்னா சின்ன குழந்தைகள் 18 மணி நேரம் தூங்கும், வளர வளர ஒரு 10 மணி நேரம் தூங்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அடல்ட் 7 to 8 hours தூங்குவாங்க. இன்னும் வயசானவங்களாம் நான் 4 மணி நேரம் தான்டா தூங்குறேன் அப்படின்னு வருவாங்க எங்ககிட்ட. ஸோ அப்போ வந்து எது கரெக்டான நம்பர் அப்படி கிடையாது, உங்கள் பாடிக்கு எவ்வளோ. ஸோ நீங்கள் படுத்து தூங்கி எந்திக்கும் போது யூ ஹாவ் டு ஃபீல் ரிஃப்ரெஷ்ட். ஐயோ எதுக்கு எந்திக்கிறோம் அப்படின்னு எந்திக்கிறீங்களா, இல்லை தலை வந்து மந்தமாக இருக்குது, நான் வந்து ஒரு காஃபி குடித்த பிறகு தான் எனக்கு தெரியுது, இல்லை 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு தான் என்னால் வேலையே பார்க்க முடியுது அப்படின்னா உங்கள் பிரெயின் இன்னும் ஸ்லீப் மோடில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ யூ நாட் கெட்டிங் இனஃப் ஸ்லீப். ஸோ அது ஒரு இது. இன்னொரு வந்து இப்போ டிப்ரெஷன், ஆன்சைட்டி அப்படின்னு 2 மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ஸ், மனநலத்துக்குரிய கண்டிஷன்ஸ் நீங்கள்லாம் கேள்வியும் பட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து இப்போ ரிசர்ச்சில் என்ன காட்டுதுன்னா 1 hour வேரியபிலிட்டி. அதாவது நான் இன்னைக்கு 10 மணிக்கு தூங்குறேன், நான் நாளைக்கு 11 மணிக்கு தூங்குறேன், அடுத்த நாள் 9 மணிக்கு தூங்குறேன், அதுக்கு அடுத்த நாள் 12 மணிக்கு தூங்குறேன். அந்த மாதிரி நான் மாற்றிக்கிட்டே இருக்கேன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜெட்லாக் மாதிரி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயின் வந்து டிப்ரெஷன்
போகிறதுக்கு ஜாஸ்தி சான்ஸ் இருக்குது. ஆன்சைட்டி ப்ராப்ளம்ஸ் இப்போ நிறைய பேருக்கு இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகும். க்ரானிக் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பாடியில் மூளைக்கு ஹார்ட்டுக்கெலாம் பல பிரச்சனைகள் வரலாம். ஸோ மெயினாக வந்து நீங்கள் பார்த்துக்க வேண்டியது, நான் இன்றைக்கி வந்து நான் இந்த டைம் நான் டிசைட் பண்ணியிருக்கேன்னா எல்லா நாளும் இன்றைக்கி நாளைக்கு எல்லா நாளும் அந்த டைமை சுற்றியே நான் தூங்க போயிடணும். ஸோ கோயிங் டு பெட். அதே மாதிரி நான் இந்த டைம்னு டிசைட் பண்ணிட்டேன்னா அந்த டைமுக்குள்ளேயே தான் நீங்கள் எந்திக்கணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூக்கம் தேவைன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்களோட பாடிக்கு 6 hours போதும், நான் நல்ல ரிஃப்ரெஷ்டாக இருக்கேன்னா, இல்லை எனக்கு 10 மணி நேரம் தேவை அப்படின்னாலும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணி இந்த டைமுக்கு நான் தூங்க போகிறேன், இந்த டைமுக்கு நான் எந்திக்க போகிறேன்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும். அஃப்கோர்ஸ் நம்ம கல்யாண வீடுகளோ ஏதோ ஒன்று போனால் 1 off day வந்து நம்ம மிஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் நீங்கள் அந்த டைமுக்குள்ளேயே இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற நிறைய பிரச்சனைகள்லாம் பண்ணிட்டே இருந்தால் வயசானோட அந்த டிமென்ஷியா மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. சில பேருக்கு சீக்கிரமாக வயசாகிரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸோ டிமென்ஷியா வந்து நம்ம ஒரு ஓல்டேஜ் டிசீஸ் அப்படின்றது வந்து ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன். அது வந்து ஒரு ஓல்டேஜ் டிசீஸ் மட்டும் கிடையாது. அது ஒரு 60 வயசில் ஒருத்தவங்களுக்கு சிம்டம் வருதுன்னா மேபி ஈவன் 20-25 இயர்ஸ் பிஃபோரே, அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து அந்த டிசீஸ் பேத்தாலஜி பிரெயினில் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்போ ரைட் நவ் நம்மளுக்கு க்யூர் இல்லை. டிமென்ஷியாக்கெலாம் கம்ப்ளீட் க்யூர் கிடையாது. ரிவர்சிபிள் டிமென்ஷியா, இர்ரிவர்சிபிள் டிமென்ஷியாலாம் நிறையா வகைகள் இருக்குது. பட் அது தவிர்த்து இப்போ நம்ம அல்சைமர்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் அந்த டிமென்ஷியாலாம் யோசிச்சோன்னா அதுக்குன்னு க்யூர் இல்லை. கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இன் வெரி ஃபியூ இயர்ஸ் வி வில் ஹாவ் தட். அதே மாதிரி ஒரு வேக்சினேஷன் அதெல்லாம் வந்தால் நல்ல விஷயங்கள். ஆனால் நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே ப்ரிவென்டிவ் விஷயம் அப்படின்றது சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து ஒரு லைஃப் ஸ்டைல்லையே வந்து நம்ம நல்லபடியாக ஒரு பிரெயின் ஹெல்த்துக்குரிய எல்லா விஷயங்களும், அதாவது நோ ஸ்மோக்கிங், ரெடியூஸ்ட் ஆல்கஹால் யூசேஜ், நல்ல ஸ்லீப்பு, ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ்ஸு, இப்போ டயபெட்டிஸோ கொலஸ்ட்ரால் தைராய்டு அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் டாக்டர்கிட்ட கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ அப் பண்ணி அது கண்ட்ரோல்டாக வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய ஒரு 14 ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொல்கிறாங்க WHO. ஸோ அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம வரும்போது நம்மளுக்கு அந்த பிரெயின் ஹெல்த் வந்து எய்தர் நம்ம 60 வயசில் வரும் அப்படின்னு நம்ம ஜெனட்டிக்கில் கோடு இருந்துச்சுன்னா 60 வயசில் வராமல் we can delay it, இல்லை அதை மெதுவாக ப்ராக்ரெஸ் பண்ண வைக்கலாம். ஸோ ப்ரிவென்டிவாக நம்ம நிறையா விஷயங்கள் பண்ணலாம். அது வந்து ஷுட் ஸ்டார்ட் யங். ஸோ நாங்கள் வந்து சைல்ட்ஹுட்லேருந்தே அதை லைஃப் ஸ்டைலில் ஏற்றி விட்டோம்னா லைக் அது ஒரு வயசாகும் போது அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அப்படின்றது தான் அந்த ப்ரிவென்டிவ் பிரெயின் ஹெல்த்து, பாசிட்டிவ் பிரெயின் ஹெல்த் அப்படின்லாம் நாங்கள் வந்து இப்போ அவேர்னஸ் பண்ணுறது. ஓகே மேம், இப்போ வந்து பிரெயின் ஃபாகுன்ற விஷயம் வந்து பரவலாக பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அது எனக்கு இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்லை அதுலேருந்து நான் ரெக்கவர் ஆகணும்னா என்ன பண்ணுறது, அது டேஞ்சரஸான விஷயமா இல்லையான்ற மாதிரி. பிரெயின் ஃபாக் அப்படின்னு இப்போ ஸ்லாங்கில் நிறையா வருது. அது நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பித்து அது அப்படியே வந்து கலோக்கியலாக அதோட ஆக்சுவல் மீனிங் எங்களோட ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்க்குரிய மீனிங் வந்து மாறி இப்போது சொசைட்டியில் வேறு மாதிரி மீனிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ பிரெயின் ஃபாகுன்னு நாங்கள் மீன் பண்ணுறது வந்து ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தோன்னே பிளாங்க் ஆகுறது, அதை டக்குன்னு யோசிக்க முடியல, ஒரு டிசிஷன் எடுக்க முடியல, ஒரு மாதிரி ஒரு டல்லாக இருக்கிற மாதிரி மங்கலாக நம்மளுக்கு தெரிகிறது. அதே மாதிரி பிரெயினில் வந்து மங்கலாகிற மாதிரி இருக்கிறது தான் பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரெயின் ஃபாக் வந்து நிறைய டிசீஸ் கண்டிஷன்ஸில் வரும். அதாவது இப்போது கன்கஷன்ஸ், இப்போ பிரெயின் மைல்டு பிரெயின் இன்ஜுரி ஏதோ ஒன்று நடக்குது, இல்லை எங்கேயோ இடிச்சிடுறீங்க, அது ரொம்ப ஹார்டாக பிரெயின் ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்குது, இல்லை பிரெயின் இன்ஜுரியில் வரலாம், இல்லை சில டிசீசஸ்லேயும் வரலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ரொம்ப அந்த மாதிரி பிரெயின் ஃபாகாக இருக்குது, எனக்கு எதுவுமே யோசிக்க முடியல, எல்லாமே எனக்கு டக்குன்னு பிளாங்க் அவுட் ஆகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு நியூராலஜிஸ்ட்டை சந்தித்து அதில் வந்து மெடிக்கலி எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்றது ரூல் அவுட் பண்ணுறது அவசியம். அது ஸ்டெப் 1. அப்படி அவங்க ரூல் அவுட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னு பண்ணுவோம். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு தெரியும் ஒரு காக்னிட்டிவ் ப்ரொஃபைலில் நம்ம டெஸ்ட் கொடுக்குற மாதிரி தான் அது வந்து கொஸ்டின்ஸ் கேட்போம், பதில் அந்த மாதிரி தான் டெஸ்டிங் பண்ணுவோம், சைக்காலஜிக்கல் டெஸ்டிங்.
ஸோ அதுலேயும் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தென் அதுக்கப்புறம் அது எதுக்காக வருது, ஏன்னா ஆன்சைட்டியில் வரலாம், டிப்ரெஷனில் வரலாம், க்ரானிக்காக ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கும் போது வரலாம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ பிரெயின் ஃபாக் இருக்குது, அது வந்து உங்களை ஃபங்க்ஷனலாக, அதாவது ஒரு விஷயம் உங்களோட ஒர்க்லேயோ உங்களோட லைஃப்லேயோ அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலை அணுகிறது பெஸ்ட். இந்த பார்க்கின்சன் டிசீஸ் பற்றி, அதோட தீவிரங்கள் பற்றியும் இல்லை நம்ம ஊரில் இருக்கிற அதுக்கான தீர்வுகள் பற்றியும் ஏதாவது சொல்ல முடியுமா? பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்றது வந்து நம்ம மிட் பிரெயினில், அதாவது நம்ம பிரெயினில் ஒரு நடுவில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து டோபமின் அப்படின்ற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து செக்ரீட் ஆகும், அது சுரக்கும். ஸோ வயசுனால அந்த ஜெனட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னால அங்கே அந்த திசுக்கள் வந்து அழிஞ்சிட்டே வர்றது, அதாவது நியூரோ டீஜெனரேட்டிவ். அதனால தான் பார்க்கின்சன்ஸ்ன்றது நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ். ஸோ அது வந்து சிதையும் போது டோபமின் அளவு கம்மியாயிட்டே வரும். டோபமின் வந்து நம்மளோட மூவ்மெண்ட்டுக்கு தான் மெயினாக தேவை. மூவ்மெண்ட்டு, மூடு, அந்த மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த அளவு கம்மியாக ஆக அதுக்கெலாம் வந்து நம்மளுக்கு ட்ரெமர்ஸ் வரும், கையில் கூன் போட்டு நடப்பாங்க, ஸ்லோனஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம். ஸோ அது வந்து மெயினாக நியூராலஜிஸ்ட், அதாவது மூவ்மெண்ட் டிஸார்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றவங்க இருக்காங்க. ஸோ நியூராலஜிலே ஸ்பெஷலைஸ்டாக பார்க்கின்சன்ஸ்க்கு உரிய ஸ்பெஷலைசேஷன் மூவ்மெண்ட் டிஸார்டர். ஸோ அவங்கள்ட்ட நம்ம போகணும். அவங்க வந்து மெடிகேஷன்ஸ் கொடுத்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அது வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். அது தவிர்த்து கண்டிப்பாக இவங்க ஃபிசியோதெரப்பி ரெகுலராக பண்ணணும். ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் தேவை. அதே மாதிரி டோபமின் நான் சொன்ன மாதிரி மூட் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்குரிய லைக் தெரப்பி சப்போர்ட் அவங்களுக்கு தேவை. அதே மாதிரி ஸ்பீச்சு, சிலருக்கு ஸ்வாலோயிங் டிஃபிகல்ட், ஏன்னா அதெல்லாமே மசில்ஸ் தானே, நம்மளோட வோக்கல் கார்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாமே வந்து ஸ்லோ ஆகும். ஸோ அதுக்கு உரிய பார்க்கின்சன்ஸ்க்கே உரிய ஒரு ஸ்பீச் தெரப்பி, ஸ்பெஷலைஸ்டு ஸ்பீச் தெரப்பி இப்போ கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி சிலருக்கு கையெழுத்து போட வராது, கையில் ஒரே நடுக்கமாக இருக்குது, பட்டன் போட முடியல, ட்ரெஸ் பண்ண முடியல அப்படின்ற ஃபங்க்ஷனல் விஷயங்கள் அவங்களோட எவ்ரிடே ஃபங்க்ஷனிங்கில் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கு ஆக்குபேஷனல் தெரப்பி. ஸோ இந்த மாதிரி ஒரு இது அகெயின் ஒரு மல்டி டிசிப்ளினரி டீமாக பார்க்கின்சன்ஸ்க்கு ஹெல்ப் தேவை. ஸோ பார்க்கின்சன்ஸ்லேயே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஏர்லி பிடின்னு இருக்குது, லேட் பிடின்னு இருக்குது. ஏர்லி பிடினா 30 வயசுக்காரங்களுக்கு கூட வரலாம். அது ஜெனட்டிக், அது அகெயின் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் பேத்தாலஜி அதுக்கு இருக்குது. ஸோ ஓல்டர் அடல்ட்ஸ்க்கும் வரலாம். ஸோ டிபெண்டிங் ஆன் ஏஜ் வந்து அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுன்றது மாறும். ஸோ அந்த ரீஹாபிலிட்டேஷன் பார்ட், நம்ம மெடிசன் எடுக்கிறோம் அதனால ஓகே அப்படின்னு மட்டும் கிடையாது, அந்த ரீஹாபிலிட்டேஷன் பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து அணுகி அவங்க அதுக்குரிய எக்ஸசைசஸ், அதுக்குரிய தெரப்பி எடுத்தால் நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லாவே இருக்கும்.